என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா யாராவது இந்த வார்த்தையை சொல்லி, ஏய் முதல்ல உன்னை சரி பண்ணிக்கோ, அப்புறமா நீ வந்து எங்களை பேசு அப்படின்னு? இந்த வார்த்தைகள் எதுக்காண்டி வருது, எதை நாம திருத்திக்கணும், அதைத்தான் இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த கதையில தெரிஞ்சுக்க போறோம். கதை கேட்போமா? ஒரு கதை சொல்றேன் கேளுங்க. தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜி ஜீனத். ஒரு நாட்டை மன்னர் ஒருத்தர் ஆண்டுட்டு இருக்காருங்க. அவருக்கு பயங்கரமான தலைவலி. பல ஊர்கள்ல இருந்து மிகப்பெரிய வைத்தியர்கள் வந்து பார்த்தும், நிறைய மருந்துகள் சாப்பிட்டும் அந்த தலைவலி குணமாகல. ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு அறிஞர் வராருங்க. அவருக்கு மருத்துவமும் பார்க்க தெரியும். அவர் மன்னரை வந்து சோதிச்சு பார்த்துட்டு, அவருக்கு ஏற்பட்ட தலைவலிக்கு கண்கள்ல இருக்கக்கூடிய ஒரு நோய் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த கண்கள்ல இருக்கக்கூடிய நோய்களை குணப்படுத்த ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அந்த அரசன் பச்சை நிறத்தை தவிர வேற எதையுமே பார்க்க கூடாது அப்படின்னு சுத்தி இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு போயிடுறாரு. அரசன் ஃபர்ஸ்ட் தன்னோட வீட்டுல இருக்கிற எல்லாத்தையுமே பச்சை கலர்ல மாத்திடுறாரு. உடனே தலைவலி குணமாயிருச்சு. அந்த அறிஞர் சொன்னது சரிதான்ப்பா. உடம்பு சரியானதும் வீட்டை விட்டு வெளியே போக தொடங்குறாரு. வெளியே போனா இயற்கை எல்லா வண்ணங்களையும் அள்ளி தெளிச்சிருக்கு. ஆனா அதெல்லாம் தான் அவர் பார்க்க கூடாதே. நிறைய பச்சை கலர் பெயிண்ட், ப்ரஷ் இதெல்லாம் வாங்கி கூடவே ஆட்களை நியமிச்சு அவர் போற வழியெல்லாம் இருக்கக்கூடிய ஆடு, மாடு, மனிதர்கள், குடிசை, வண்டி, மேசை, நாற்காலி எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் பச்சை கலர் அடிக்கிறது அவர்களுடைய வேலையா இருந்துச்சு. அவர்களும் மன்னர் சொன்ன மாதிரி செஞ்சுட்டு வந்தாங்க. சில மாசம் கழிச்சு திரும்ப அந்த அறிஞர் அதே ஊருக்கு வராரு. வேலையாட்கள் அவரை தடுத்து நிறுத்தி அவர் மேலே பச்சை கலரை வந்து பூசுறாங்க. அவருக்கு ஒரே ஆச்சரியமாயிடுச்சு. காரணம் கேட்கிறாரு. அதுக்கு அவங்க, இது எங்களுடைய அரசருடைய கட்டளை அப்படின்னு சொல்றாங்க. அறிஞர் அதுக்கு, என்ன உங்க மன்னர்கிட்ட கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. மன்னருக்கு தன்னோட நோயை குணப்படுத்தினவர் திரும்ப வந்ததை பார்த்து ஒரே மகிழ்ச்சி. அவரை வணங்கி வரவேற்று, உட்காருங்க, சாப்பிடுங்க அப்படிலாம் சொல்றாரு. உடனே அவர் கேட்குறாரு, இந்த ஊர்ல எல்லாத்துக்கும் ஏன் பச்சை கலர் அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஐயா நீங்க தானே சொன்னீங்க நான் வந்து பச்சை கலரை தவிர வேற எதையுமே பார்க்க கூடாது அப்படின்னு. உடனே அந்த அறிஞர், அரசே நீங்க அதுக்கு இவ்வளோ பணத்தை செலவழிக்கணுமா என்ன? ஒரு பச்சை கலர் கண்ணாடி வாங்கி நீங்க போட்டிருந்தீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிற பொருட்கள் எல்லாம் பிழைச்சிருக்குமே, உங்க பணமும் வீணாகி இருக்காதே, உங்களால இந்த உலகம் முழுமைக்கு பச்சை கலர் பூச முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. நம்மள பலரும் இந்த கதையில வரக்கூடிய அரசன் மாதிரி தாங்க. இன்னும் இப்படித்தான் இருக்கும். உலகத்துல உள்ளவர்களை திருத்தணும்னா முதல்ல நாம திருந்தணும். எல்லாத்தையும் நம்மளால மாத்திர முடியாது. முதல்ல நம்ம கிட்ட இருந்துதான் மாற்றத்தை கொண்டு வரணும். என்ன நான் சொல்றது? கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கதை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிட்டு. இன்ஸ்டால ஒரு கதை சொல்றேன் கேளுங்க பேஜ் இருக்கு, அதையும் என்ன பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணிடுங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு கதையில சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜி ஜீனத். நன்றி.